எல்லோருக்கும் வணக்கம். நான் இப்போ சொல்ல போகிற மெசேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, சந்தனத்தோட மருத்துவ குணங்கள் தான். சந்தனத்தில் அபரிவிதமான மருத்துவ குணங்கள் இருக்குது. இதை முகத்திற்கு பூசுவதன் மூலம் நல்ல நன்மை கிடைக்கும். அதை பற்றி தான் என்னன்னு சொல்ல போகிறேன். சந்தனம் சிவப்பு, மஞ்சள், வெண்மை அப்படின்னு 3 வகையில் இருக்கு. இதன் கட்டை நிறத்தை ஒட்டி தான் இது பிரிக்கப்படுது. இந்த 3 வகைக்கும் மருத்துவத்தன்மை ஒண்ணுதான். சந்தன கட்டைகள், சந்தன எண்ணெய் ஆகியவை மருத்துவ பயன்கள் கொண்டவை. ஒரு தேக்கரண்டி சந்தனத்தூளை 1/2 லிட்டர் நீர்ல இட்டு போட்டு காய்ச்சிட்டு குடிநீர் சேர்த்து குடிச்சோம்னாக்கா சிறுநீர் கழிக்கும் போது ஏற்படும் எரிச்சல் தீரும். அதுக்கடுத்ததா வெட்டை சூடு குணமாக சந்தனத்தை பசும்பால்ல உரைச்சிட்டு சுண்டைக்காய் அளவு காலை மாலை வேளையில 10 நாட்களுக்கு சாப்பிட்டு வரணும். சாப்பிட்டு வந்தோம்னா வெட்டை சூடு தணியும். அதுக்கடுத்ததா சந்தனக்கட்டைய எலுமிச்சப்பழ சாறுல உரசிட்டு பசையாக செஞ்சு ஏதோ காயம் பட்டுச்சு இல்லைன்னா படர்தாமரை இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல பூசினோம்னாக்கா சரியாகும். அதே மாதிரி வெண்குஷ்டம், முகப்பொருளா சரியாகும். அதுக்கடுத்ததா 2 தேக்கரண்டி சந்தனத்தூளை 1/2 லிட்டர் தண்ணியில போட்டு காய்ச்சிட்டு குடிநீர் செஞ்சு குடிச்சோம்னாக்கா ரத்த மூலம் சரியாகுமாமா. சந்தனத்தூள் 1/2 தேக்கரண்டி 1/2 டம்ளர் நீர்ல போட்டு பாதியாக சுண்ட காய்ச்சி வடிகட்டி 3 வேளையாக 50 மில்லி அளவுல குடிச்சிட்டு வந்தோம்னா காய்ச்சல் சரியாகுமா. கண்கட்டிகள் கரைய சந்தனக்கட்டைய எலுமிச்சப்பழ சாற்றுல மைய அரைச்சிட்டு பசை போல செஞ்சு கட்டிகளின் மீது பற்று போடணும். இரவுல படுக்க போறதுக்கு முன்னாடி இவ்வாறு செஞ்சுட்டு வந்தோம்னா காலையில எந்திரிச்சு அதை கழுவிடணும். இப்படி 5 நாட்கள் தொடர்ந்து செஞ்சோம்னாக்கா கண்கட்டிகள்ல கரைஞ்சு போயிடும். அடுத்ததா உடல் மன ஆரோக்கியத்திற்கு பல பதிவுரிமை செய்யப்பட்ட மருந்துகள் சந்தனத்திலிருந்து தான் தயாரிக்கப்படுது. கூந்தல் தைலங்கள், சோப்புகள், நறுமண பொருட்கள் என எல்லாத்திலையுமே சந்தனத்தோட தேவை இன்றியமையாது இருக்கு. ஓகேங்களா, சந்தனத்தோட மருத்துவ பலன்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். இனி சந்தனத்தை கொண்டு முகத்தை எப்படி அழகா வைக்கிறதுங்கிறத அடுத்த வீடியோல போறோம். ஓகேவா, இந்த மெசேஜ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.